உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது அவரு 1000 தடவை பண்றதுக்கும் தயங்க மாட்டாரு. கடல் தண்ணி உப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மொத்த கடலையும் குடிச்சு பாத்துக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. ஒரே ஒரு சொட்டு தண்ணி போதும். அது மாதிரிதான் ஒருத்தரோட ஒரே ஒரு துரோகம் அவங்களால எந்த அளவுக்கு இறங்கி போக முடியும், அவங்க என்னவெல்லாம் செய்ய துணிவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு காட்டிடும். அவங்க இன்னும் வேற என்னென்ன வழியிலெல்லாம் நம்மள காயப்படுத்த போறாங்கன்னு அதை நீங்க நேர்ல பார்த்து நம்புற வரைக்கும் எதுக்காக இன்னும் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க? போதும், தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. உங்க மன அமைதிக்காக, உங்களுடைய நிம்மதிக்காக அவங்கள நீங்க மன்னிச்சிருங்க, தப்பு கிடையாது. ஆனா தகுதியே இல்லாத ஒருத்தர்கிட்ட, ஏற்கனவே உங்களை ஏமாத்தின ஒருத்தர்கிட்ட உங்க நம்பிக்கைய திரும்ப திரும்ப கொண்டு போய் ஒப்படைக்காதீங்க. ஏன்னா துரோகம் பண்றது அவங்களுடைய குணம்னா அதை தெரிஞ்சும் திரும்ப திரும்ப நம்புறது உங்களுடைய முட்டாள்தனம். மன்னிப்பு கொடுங்க, ஆனா மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க.